காலஞ்சென்ற மெல்லிசை மன்னருக்கு திரை உலகினர் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். MSV மறைந்தாலும் அவரது பாடல்கள் மக்கள் மனதில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என கலை உலகினர் தெரிவித்தனர். ரொம்ப அபூர்வமான மனிதர். அந்த மாதிரி ஒரு மனிதர் சினிமா துறையில் எந்த ஒரு துறையிலையும் பார்க்கறது ரொம்ப அபூர்வம். கள்ளோ கபடம் பொய் பொறாம சுயநலம் இல்லாம ஒரு துறவி போல வாழ்ந்தவர். மகாத்மா காந்தியுடைய சீடர் வினோபா பாவேன்னு பேர். அவர் சொன்னாரு, நான் மூளையிடுகின்ற கட்டளையை என் உடம்பு ஏற்க மறுக்கிறது, நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் சொன்னார். அது மாதிரி முழுதாக வாழ்ந்த மனிதன் நம்மிடம் விடைபெற்றுக் கொண்டால் தமிழ் சினிமாவுடைய சிறந்த படங்கள் எல்லா படத்தையும் மியூசிக் போட்டாடு அந்த படங்கள் இருக்கும் வரை தமிழர்கள் இருக்கும் வரை என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பார். திரையுலகத்தில் இன்றைக்கு ஒருதலை காதல்னு ஒரு படம் எடுத்துட்டு இந்த காலகட்டம் வரை இன்னைக்கு நான் நிற்கிறேன்னா என்னுடைய மனசில் மானசீக குருவாக இருந்தது, என்னுடைய இசையில் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது MSV அவர்கள் மட்டும்தான். அவர் நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அவர் பிள்ளைகளோடு தான் நான் வளர்ந்தேன். அவர் நாங்கள்லாம் டெஃபினட்டாக ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம். திரை உலகம் இருக்கிற வரைக்கும் இவர் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். ஒரு நல்ல நகைக்கலைஞர் ஆபரணம் செய்யும் போது சுத்தமான தங்கத்தில் கொஞ்சம் செம்பு கலப்பது மாதிரி மேற்கத்திய இசையை கர்நாடக இசையில் அளவோடு கலந்து கொடுத்த மாபெரும் இசை விற்பனர் MS விஸ்வநாதன்.